இன்னைக்கு நம்ம 10th history unit 7ல இருக்கு answer the following questions briefly ஓட first question தான் பார்க்க போறோம். question பார்க்கலாமா? How are the peasants uprisings in British India classified? அதாவது பிரிட்டிஷ் இந்தியால பெசன்ஸ் வந்துட்டு அப்ரைசிங்ஸ் பண்றாங்க. ஓகேவா? பெசன்ஸ் அப்படின்னா யாரும் கிடையாது, ஃபார்மர்ஸ் தான் வந்துட்டு நம்ம பெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு அப்ரைசிங்ஸ் அதாவது வாய்ஸ் அவுட் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா பேசுறதா வந்துட்டு அப்ரைசிங்ஸ், எழுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு அப்ரைசிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு 4 விதமா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிரிட்டிஷ் இந்தியால வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு 4 விதமா கிளாசிஃபை ஆயிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் யாரு எதுக்காக போராடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்டோரேட்டிவ் ரெபல்லியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ இந்த ரெஸ்டோரேட்டிவ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ பழைய விஷயம் வந்துட்டு திரும்ப இந்த டைம்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தான் வந்துட்டு ரெஸ்டோரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெபல்லியன்ஸ் அப்படின்னா வந்துட்டு போராடின பீப்புள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களதான் வந்துட்டு ரெபல்லியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரெஸ்டோரேட்டிவ் ரெபல்லியன்ஸ் தான் எதுக்காக போராடினாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து புது ரூல்ஸ் வேணாம், எங்களுக்கு பழைய ரூல்ஸ் பழைய ஆட்சி தான் வேணும், இப்ப இருக்க ரூல்ஸ் எங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டவங்களாதான் வந்துட்டு ரெஸ்டோரேட்டிவ் ரெபல்லியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புது ரூல்ஸ் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த செட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ மக்கள் மத தலைவர்களா இருப்பாங்க பாத்தீங்களா? சோ அவங்க முன்னிலையில நடத்தின போராட்டம் தான் வந்துட்டு ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது சமூகத்துல வந்துட்டு மதத்தை வந்துட்டு கொள்கையா வச்சு எல்லாமே அடிப்படையா அந்த மாதிரிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதாவது மதத்தோட அடிப்படையில தான் எல்லாமே நடக்கணும், மத கொள்கையை வந்துட்டு சமூகத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க இந்த ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் மூலமா. ஓகேவா? அடுத்த செட் ஆஃப் பீப்புள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் பேண்டிட்ரி அப்படின்னா, சோ இந்த பேண்டிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கொலை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ பேண்டிட் அப்படின்னா கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த சோசியல் பேண்டிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ போராடின மக்கள் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? சோ அவங்க வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு டோட்டலா கிரிமினல்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. ஓகேவா? சோ இவங்க நம்ம கொடுக்குற ரூல்ஸ்க்கு எகென்ஸ்டா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்துட்டு கிரிமினல்ஸா பாத்திருக்காங்க. ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா இவங்கள வந்துட்டு அந்த போராடின பீப்புளை வந்துட்டு ஹீரோஸ் மாதிரி பாத்திருக்காங்க. ஓகேவா? சோ இவங்க நமக்காக போராடுறாங்க, நமக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவா பாத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து சோசியல் பேண்டிட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த செட் ஆஃப் பீப்புள் மாஸ் இன்சரக்ஷன். ஓகேவா? சோ இந்த மாஸ் இன்சரக்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் இன்சரக்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா லீடரே இல்லாம மக்கள் மட்டுமே ஒன்னா சேர்ந்து போராடுறதுதான் வந்துட்டு இன்சரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்களுக்கு லீட் பண்றதுக்கு இந்த போராட்டம் நடக்குது பாத்தீங்களா? சோ அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு வந்துட்டு லீட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, மக்கள் மட்டுமே ஒன்னா சேர்ந்து அங்க வந்துட்டு போராட்டம் பண்றதுதான் வந்துட்டு இன்சரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு இந்த 4 விதமா தான் வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணாங்க பிரிட்டிஷ் இந்தியால. ஓகேவா? ஓகே, ஒரு சம்மரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா ரெஸ்டோரேட்டிவ் ரெபல்லியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? சோ ரெஸ்டோரேட்டிவ் ரெபல்லியன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், எங்களுக்கு பழைய ரூல்ஸ் தான் வேணும், பழைய ஆட்சி தான் வேணும், இப்ப இருக்க ரூல்ஸ் ஆட்சி எதுவுமே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஓகே, ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், மத தலைவர்களா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, சோ அவங்கள வந்துட்டு முன்னிலைப்படுத்தி போராட்டம் பண்ணதா வந்துட்டு ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க வந்துட்டு சமூகத்திலேயே வந்துட்டு எங்களுக்கு மதத்தை வந்துட்டு மத கொள்கையை வந்துட்டு அடிப்படையா வச்சுதான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்து சோசியல் பேண்ட்ரி அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், பேண்ட்ரி அப்படின்னா வந்துட்டு கொலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ சோசியல் பேண்ட்ரி அப்படின்னா என்ன, சோ இந்த மக்கள் போராடினாங்க பாத்தீங்கன்னா, சமூகத்துக்காக மக்கள் போராடினாங்க பாத்தீங்கன்னா, சோ அவங்கள வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு கிரிமினல்ஸா பாத்திருக்காங்க. ஆனா சக மக்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஹீரோஸா பாத்திருக்காங்க. அடுத்து என்ன பார்த்தோம், மாஸ் இன்சரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? இன்சரக்ஷன் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், போராட்டம் பண்றவங்களுக்கு ஒரு லீடரே இல்ல, மக்கள் மட்டுமே ஒன்னா சேர்ந்து போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். சோ அதான் வந்துட்டு மாஸ் இன்சரக்ஷன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.